ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு நார்மல் டெய்லி ரொட்டீன் தான். ஸோ மார்னிங் எழுந்ததும் ஒரு மோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு சிம்பிளான மோர் தான். ஜஸ்ட்டு இஞ்சி, புதினா, சீரகம், அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு பச்சை மிளகாய் காரத்துக்கு, அப்புறம் இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் ஒரு வாட்டி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா திக்காக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை கிளாஸ் தண்ணி வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் மோர் குடிக்கிறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு 4 மெம்பர்ஸ் குடிக்கிற அளவுக்கு தாராளமாக போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை பேர் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ கடைசியாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிங்கன்னா மோர் ரெடி ஆகிடும். ஸோ நாங்கள் மார்னிங் இன்றைக்கி மோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நார்மல் பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்ச ஒரு மோர் தான். பெருசாக ஒன்றும் இல்லை. ஃப்ளேவருக்காக புதினா ஆட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது முடித்த உடனே டைரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் தான். இட்லி, தோசை இதெல்லாம் ரெகுலராகவே செய்கிறது தான். பட் ஆனால் இது கூடவே ஒரு சாலட் ஒன்று செய்வோம் எப்போவுமே. ஸோ இன்றைக்கி பச்சை பட்டாணி சாலட் தான் நாங்கள் செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். பச்சை பட்டாணி ஃபஸ்ட்டு எடுத்து பாயில் பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் கேரட், கேபேஜ் என்னென்ன வெஜிடபிள்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இன்றைக்கி நான் கேரட்டும் லெட்யூஸும் மட்டும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா குக்கும்பர் இல்லை கேபேஜ் என்ன ஒரு வெஜிடபிளாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாயில் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை பட்டாணியை. ஸோ அந்த பச்சை பட்டாணியில் ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு கேரட்டை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வேறு என்ன ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க போதும். அதை வதக்கி எடுத்துட்டால் போதும். அது வேணும்னா நீங்கள் பாயில் கூட பண்ணிக்கலாம். அதோட லெட்யூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெட்யூஸை பாயில் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ பெப்பர் அண்ட் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இந்த ஓவர் நைட் சோக் பண்ண ஆல்மண்ட்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நல்ல ஸ்லைஸாக நல்லா சாப் பண்ணிவிட்டு மேலே ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ அதுக்காக இந்த ஆல்மண்ட்ஸையும் மேலே லைட்டாக ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் 2 பேருக்கு தேவைப்படுற மாதிரியான சாலட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எத்தனை பேர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரக்கோலி இன்னும் டேஸ்ட் நல்லாவே கொடுக்கும். ஜஸ்ட்டு லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு அதை ஒரே ஒரு லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு நீங்கள் போட்டால் கூட ப்ரக்கோலி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது செஞ்சு முடித்தோடனே நம்ம லஞ்சுக்கு டைரெக்டாக போயிடலாம். ஸோ லஞ்சுக்கு வெஜிடபிள் பிரியாணி தான் நாங்கள் இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் அதே பட்டை, சோம்பு, கிராம்பு அதே தான். எண்ணெய் விட்டு நெய் விட்டு ஃபஸ்ட்டு அதை தாளிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் ஆனியன்ஸ் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும். அப்போ தான் அந்த கலர் நேச்சுரலாகவே கொடுக்கும். எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணாமையே அந்த கலர் நேச்சுரலாக உங்களுக்கு தரும். ஸோ நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அந்த மீன்மேல் என்ன பண்ணுங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் நான் மிக்சிலையும் ரெடி பண்ணி ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக கூட ஜஸ்ட் இடித்து கூட போட்டுக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட் தரும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினோடனே அந்த ப்ரௌன் கலர் வந்தோடனே கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தக்காளி நல்லா வதங்கட்டும். ரெண்டுமே கொஞ்சம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆனோடனே கொஞ்சம் கேரட், பொட்டேட்டோ அண்ட் சம் பீன்ஸ் இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணால் இதுக்கும் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த 3 வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு புதினா, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி டேஸ்ட்டுக்காக. இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கர்ட் ஊற்றிக்கோங்க டேஸ்ட்டுக்கு. கர்ட் இல்லைன்னா லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆல்டர்னேட்டிவாக. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா இந்த வதங்கினோடனே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சொன்ன மாதிரி கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விடுங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே நீங்கள் மசாலாஸ் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் பீஸும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மசாலாஸ் கொஞ்சம் மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். ஸோ கலர் தரத்துக்கு நீங்கள் வேணால் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பண்ணலை, வெறும் மிளகாய்த்தூளே இன்றைக்கி காரத்துக்கு சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நாங்கள் 2.5 கப் அரிசி எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும் வாட்டர். ஸோ அந்த டைமில் நீங்கள் ரைஸை வாஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணிவிடுங்க. நான் இன்னும் சால்ட் ஆட் பண்ணலை.
ஸோ கடைசியாக டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுட்டு நீங்கள் தம் போட்டுடலாம். நான் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி மேலே வெயிட் மட்டும் வச்சுருக்கேன். நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹாஃப் பாயில்டாக இருக்கும், ஆல்மோஸ்ட் பாயில்டாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஸ்லோலே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடும். ஏன்னா அதுக்குள்ளே டின்னர் வந்துருச்சுன்னு பார்க்காதீங்க. ஸோ இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால வெறும் குக்கிங் vlog மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ டின்னருக்கு ரொம்ப சிம்பிள் மெனு தான். ஜஸ்ட்டு ரைஸ், ரசம், அப்புறம் வடை, வாழைப்பூ வடை தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கடலைப்பருப்பு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டு நல்லா மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாழைப்பூவை நல்லா சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆனியன்ஸ், பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கொஞ்சம் சோம்பு, இது 3 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ கடலைப்பருப்பு நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சிட்டோம். ஸோ அதை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கரகரன்னு அரைச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை நல்லா அரைச்சிட்டு அப்புறம் இந்த மிக்சரோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு வடை போடும்போதும் உங்களுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸுமே டேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே டைமில் கடாயில் எண்ணெய் ஊற்றி பாயில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாகணும். சூடானால் தான் வடை நல்லா வரும். ஒரு நல்ல சூடு ஆகிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா வடை அந்தளவு கிறிஸ்பியாக வராது. ஸோ எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம ரெடி பண்ண பேட்டரை சின்ன சின்னதாக பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வடையாக நம்ம போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப தின்னாக போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மசால் வடை டைப்பில் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டுக்கு ஜஸ்ட் ரசம், நார்மல் ரசம் தான், ரைஸ் அண்ட் வாழைப்பூ வடை. ஸோ இன்றைக்கான டெய்லி vlog இது தான். ஸோ do subscribe and follow us for more interesting videos like this, and please share about your experience with us. ஸோ இதே மாதிரி இன்னொரு vlogல நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.